ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். சிறடி காசி சீரியலில் முத்து, மீனா, மனோஜ் இந்த 3 பேருமே ரோகிணியை தேடி காரில் போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு கடையில் நின்று அவர் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்றாரு. என்னங்க, நம்ம என்ன பிக்னிக்காக போய்கிட்டு இருக்கோம், இப்படி நீங்கள் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்றீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் மீனா, எனக்கு பசிக்கும்ல, நான் வேறு வீட்டில் சாப்பிடாம வந்துட்டேன். இந்தா நீ வேணால் எதை சாப்பிட்டுக்கோங்க, தண்ணி இருக்கும் எடுத்து குடிச்சிக்கோ வாட்டர் பாட்டில். டே உனக்கு வேணுமாடா மனோஜ் அப்படின்னு முத்து கேட்குறாங்க. எனக்கு ஒன்றும் வேண்டாம். வேண்டாட்டினா போ, ஆனால் போகிற வழியில் போய் வண்டியை நிப்பாட்டிட்டு எனக்கு அது வேணும் இது வேணும் சின்ன பிள்ளை மாதிரி கேட்டிருக்கக்கூடாது, வண்டியில் நிப்பாட்ட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இவர் ரொம்ப டென்ஷனாக இருக்கார். ஐயோ நீங்கள் பேசாமல் வாயை மூடிட்டு வண்டியை ஓட்டுங்களேன் அப்படின்னு மீனாவும் சொல்கிறாங்க. சரின்னு இவரும் பாட்டு பாடிக்கிட்டு ஒரு மாதிரி சோகமான பாட்டை மனோஜுக்கு ஏற்றதை பாடுறேன் அப்படின்ட்டு ரொம்ப நக்கலாக கலாச்சிக்கிட்டே போயிட்டே இருக்காரு. மேடம் இங்கே ஏதாவது பார்க் இருக்கு மேடம், உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு அந்த போகிற வழியில் அங்கே பார்க்கில் எதுவும் தேட கூட பார்க்கலாம் அப்படி, உனக்கு தான் பார்க் நிறையா தெரியுமே அப்படின்னு முத்து ரொம்ப கலாய்க்கிறாரு. டேய் நீ கொஞ்சம் நேரம் வாயை மூடிட்டு அமைதியாக போய் இடனே. நான் வாயை மூடி அமைதியாக போவேன், உன் பொண்டாட்டியை தேடுறதுக்கு எனக்கு என்னடா அவசியம், நீ ஒழுங்காக இருந்தீங்கன்னா நேரம் அவன் இப்படி ஓடி போயிருப்பாளா அப்படின்னு சொல்லி இவர் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து இங்கே வந்து விஜயா அவங்களுடைய ஃப்ரெண்டு வர்றாங்க வீட்டுக்கு. விஜயா விஜயா அப்படின்ட்டு வா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. என்னாச்சு ரோகிணி வந்தாலா வரலையா அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு கேட்குறாங்க. இன்னும் வரல, அவங்கள தேடி தான் அவங்க போயிருக்காங்க. சரி எல்லாம் அந்த முத்து பயலால் வந்ததுன்னு. அதானே நீ எனக்கு தான் முத்து வந்து செஞ்சது நல்லதுன்னு சொல்லி நீ ஏற்றுக்கிட்ட. இது மனோஜால் தான் இந்த பிரச்சனை எல்லாமே வந்துச்சு. எனக்கே ஒரு நாளாவது மனோஜால் உங்கள் வீட்டில் பிரச்சனை இல்லாமல் இருக்கா? என்ன மனோஜை சொல்கிற, அவன் என்ன செஞ்சான் அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. ஆமாம், கல்யாணத்தன்னைக்கு அவன் தான் வீட்டை விட்டு ஓடி போனான். அதுவும் இல்லாமல் பணத்தை வேறு தூக்கிட்டு போனியா, போலீஸ் ஸ்டேஷனில் வேறு கேஸ் கொடுத்து இவ்வளோ பிரச்சனை வந்து போச்சு. கடைசி ரோகிணியை கல்யாணம் பண்ணி அப்படியாவது உருப்படியாக வேலைக்கு போகிறானா? அப்பையும் வேலைக்கு போகல. ஸோ வேலைக்கு போகாமல் ஏமாத்தினது அவன் தப்பு தானே. அதனால தான் ரோகிணியை கோச்சிக்கிட்டு போயிட்டா. அது எந்த பொண்ணாக இருந்தாலும் செய்ய தானே செய்வாங்க அப்படிங்கிறாங்க. நீ என்ன எப்போ பார்த்தாலும் மனோஜே சொல்கிற, நீ தான் அவன் ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்ட, அதனால தான் அவன் இவ்வளோ தூரம் வர்றான், இதுக்கெல்லாம் நீ தான் காரணம் விஜயன் ஃப்ரெண்டு ரொம்ப சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு நீ இப்போ இருக்கிற காலத்தில் உள்ள பிள்ளைகள் மாதிரி நினைக்காத. நம்ம தான் புருஷன் என்ன செஞ்சாலும் அது வந்து அடங்கி பிரச்சனை இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருந்தானா. இப்போ இருக்கிற பிள்ளைகள்லாம் புருஷனை ஒன்று விட்டுட்டு போயிடுறாளுங்க, இல்லை தப்பான முடிவு எடுத்துறாளுங்க. ஒன்று பண்ணு, மனோஜை மார்ச்சரியிலையோ அப்படி இல்லாட்டினா ரயில்வே ஸ்டேஷனுக்கு அந்த ட்ராக்லேயே அந்த மாதிரிலாம் போய் தேடி பார்க்க சொல்லணும். ஐயோ ஏன் இவ்வளோ பெரிய குண்டை தூக்கி போடுற அப்படிங்கிறாங்க விஜயா. உண்மையாக தான் சொல்கிறேன், அப்படியும் எதுக்கு நீ பார்க்க சொல்லு, நான் வர்றேன், எனக்கு தகவல் தெரிஞ்சா நீ எனக்கு ஃபோனில் சொல்லு அப்படின்ட்டு அவங்க ஃப்ரெண்டு கிளம்பி போயிடுறாங்க. விஜய் இங்கே ரொம்ப கவலையாக யோசித்துக்கிட்டே உட்காந்துருக்காங்க. அதுக்கடுத்து இங்கே இவங்க காரில் சண்டை போடுறாங்க. மனோஜ் வந்துட்டு நீ வாய் மூடிட்டு வர்றியா இல்லையாடுன்னு. நீ ஒழுங்காக இருந்துக்கணும்டா, அப்போ தான்டா அவளும் ஊரை விட்டு உன்னை விட்டு போகாமல் இருப்பான்னு சொல்லி அவர் பேசவே கோரார். நீ வண்டியை நிப்பாட்டு, நான் இங்கே இறங்கிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அவளும் சர்றன்னு வண்டியை நிப்பாட்டிட்டு இறங்கடா வேணா இறங்கடா போடா, ரொம்ப ஓவராக தான் பேசுகிற, போடா நீ இறங்கி போடா அப்படிங்கிறாங்க. காரை நிப்பாட்டும் இவர் இறங்கிறாரு மனோஜ். ஆனால் வந்து மீனா வந்து ஐயோ எதுக்கு இறங்குறீங்க, இருங்க சொல்கிறத கேளுங்கன்னு மனோஜ் கூப்பிட்றான். போமா நீங்கள் ஒன்றும் உதவியே என்ன பண்ண வேண்டிய, இவ்வளோ நேரம் செஞ்ச உதவிக்கு ரொம்ப போதும் அப்படின்னு பெரிய கும்பிட எடுத்து கும்பிட்டாரு. பேசாமல் இருக்கீங்களா அப்படின்னு மீனாவும் முத்தை ரொம்ப கடிக்கிறாங்க. ஏய் போடா, உன் கையில் 5 பைசா கிடையாது, நீ வீடு வந்து சேர்னா கூட உன் கையில் ரூபா கிடையாது அப்படின்னு சொல்லி இவர் வந்து பயமுறுத்திட்டு இருக்காரு. ஆனால் கரெக்டாக ஒரு பால் வருது. அப்போ வந்து யார்டா அது எங்கள் கார் மேலே பால் லைட்டு இருக்கிறது அப்படிங்கிற பார்த்தா, ஏய் கிருஷ் நீ என்னடா இங்கேன்னு, எங்கள் வீடு இங்கே தான் இருக்குது, நீங்கள் என்ன எங்கள் ஊரில் அப்படின்னு கேட்குறான். ஏன் உங்கள் வீடு இந்த உங்கள் ஊரில் இருந்துச்சுன்னா நாங்களும் வரக்கூடாதா அப்படின்னு முத்து கேட்குறாங்க. வரலாம் அப்படின்னு அந்த சின்ன பையன் சொல்கிறான். சரி உங்கள் வீட்டை எங்கேன்னு காட்டுடா அப்படிங்கிறாங்க. ஏங்க பேசாமல் இருங்க வாங்க அப்படின்ட்டு மீனா வந்து மனோஜையும் கூப்பிட்றாங்க, முத்தையும் கூப்பிட்றாங்க. காரில் ஏறி உட்காடுறாங்க 4 பேருமே. இங்கே வந்து கிருஷோட வீடை நோக்கி வர்றாங்க. அதுக்கு முன்னாடி இங்கே கிருஷ வீடை காட்டுறாங்க. அவங்க அம்மா வந்து அவர்கிட்ட வந்து புலம்பிகிட்டு இருக்கா. ரோகிணி புலம்பிகிட்டு இருக்கிறத பார்த்து அவங்க அம்மா சொல்கிறாங்க, எல்லா வீட்லேயுமே பிரச்சனை இருக்க தான் செய்யுது, பிரச்சனை இல்லாத வீடு எங்கம்மா இருக்குது, ஏமா நீ இப்படி பண்ணுறேன்னு, நீ மாப்பிள்ளை இவ்வளோ தூரம் உனக்கு போய் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி நினைக்கிறியே, நீ ஃபஸ்ட்டு ஒரு குடுமையாக இருந்தா, நீ கல்யாணத்தில் இவ்வளோ பெரிய விஷயத்தை, அதுவும் உனக்கு ஒரு பையன் இருக்காங்கிற விஷயத்தை நீ மறைச்சி தானே கல்யாணம் பண்ணியிருக்க, இது வந்து அவ்வளோ பெரிய தப்பு கிடையாது. மனோஜ் சொன்னதோடனே, அம்மா நீ இப்படி பேசாதம்மா, நீ எப்போ பார்த்தாலும் எனக்காவது ஒரு நாள் சப்போர்ட்டாக பேசுகிறியம்மா, எப்போ பாரு எனக்கு ஆப்போசிட்டாக தான் பேசுகிற, நான் வந்து ஒரு குடிகாரனை வந்து ஒரு வயசானவன் நீ கல்யாணம் பண்ணி வச்சிட்டிங்க, அப்பா வந்து ஊரை சுற்றி கடன் வாங்கி வச்சிட்டாரு, கடைசி எனக்கு ஒரு வயசான கல்யாணம் பண்ணி அவனோட வாழ்க்கை என்னோட வாழ்க்கை அவனோடையே போயிடுச்சு. சரி நீ இப்போ தான் எனக்குன்னு பிடிச்ச வாழ்க்கை ஒன்று தேடுனா, மனோஜ் இப்படி ரொம்ப போய் சொல்கிறேன், எனக்கு வர ஆம்பளைகளை பார்த்தாலே சுத்தமாக பிடிக்கல, வெறுக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க இவங்க. நான் உனக்கு காஃபி போட்டுட்டு வரேன்ட்டு இவங்க காஃபி போட போகிறாங்க. அப்போ அடுப்படியிலையும் போய் ரோகிணி அவங்க அம்மா கூட பேசுகிறாங்க. ஏமா இப்படி இருக்காங்க, எல்லாருமே போய் சொல்லிகிட்டே இருக்காங்க, ஆனால் மனோஜ் இவ்வளோ தூரம் போய் சொல்லணும்னு என்னால் நினைக்கவே முடியல, எனக்கு அந்த வீட்டுக்கு போகிறதுக்கே பிடிக்கலை, நான் போகவும் மாட்டேன்னு. என்ன இப்படி பேசுகிற, அது என்ன இருந்தாலும் அது உன் வீடு, எப்படி இருந்தாலும் நீ அங்கே தான் இருக்கணும், இங்கே வந்து இருந்தப்பல எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிருமா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போதேவும், நீ இதுக்கு மேலே என்ன பேச, அங்கே இருக்கிற முத்து மீனா எல்லாம் ரொம்ப நல்லவங்க தான், வேணா அவங்ககிட்ட நான் பேசுகிறேன், மீனா எல்லாமே புரிஞ்சுக்கிடுவாங்க, உனக்குமே ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. நீ இதுக்கு மேலே அவங்கள பற்றி பேசாத எதுவும், நீ தயவு செஞ்சு வாயை மூடு, நான் போய் கொஞ்சம் நேரம் தூங்க போகிறேன்ட்டு படுக்கிறாங்க. கரெக்டாக கார் சத்தம் கேட்குது. என்னன்னு எட்டி பார்த்தா அங்கே வந்து அந்த கிறிஷ் குட்டி தம்பி வந்து மீனா, முத்து, மனோஜ் இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வரோம். ஐயோ இவங்க எதுக்கு இங்கே வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக வாசலில் இருக்கிற செருப்பை ரொம்ப குனிஞ்சிட்டு எடுத்துகிட்டு வெளியே ஓடி வர்றா ரோகிணி. ஆனால் என்னாச்சு கல்யாணி அப்படின்னு சொல்லி அவரோட பேர் கல்யாணி தானே அவங்க அம்மா கேட்குறாங்க. அவங்க அம்மா கேட்குறக்கு இவள் பதில் சொல்லாமல் வெளியே ஓடிடுறான். அப்புறம் வெளியில் பார்த்தா பாட்டின்னு சொல்லி கூட்டிகிட்டு வர்றான். உள்ளே வந்து பார்த்ததுக்கப்புறம் இன்னும் இவங்க
அவங்க பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. "என்ன நீங்க என்ன இங்கே?" அப்படின்னேன். "இல்லைம்மா ஒரு விஷயம் வந்து அந்நேரம் கிருஷ்ண பார்த்தோம். அப்படியே சரி உங்கள் வீட்டுக்கு வரலான்ட்டு வந்தோம்" அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. "அது வேற ஒன்றும் இல்லைம்மா, ஒரு ஓடுகாலி ஓடி போயிட்டா. அவளை தேடி போலீஸ் அலைவாங்க பாரு, அது மாதிரி நாங்கள் அலையிறோன்னே. ஏன் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க? பேசாம இருங்கன்னு" முத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. சரி உள்ளே வாங்க அப்படின்ட்டு உள்ளே கூட்டிகிட்டு உட்காடுறாங்க. "இவங்க தான் என் வீட்டுக்காரோட அண்ணே" அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் நான் இவங்கள பார்த்துருக்கேன் வீட்டில். உள்ளே வாங்க அப்படின்னு மாப்பிள்ளைன்னு சொல்லி கூப்பிட வர்றாங்க. பட் அதுக்கடுத்து வாயை மூடிட்டு உள்ளே வாங்க தம்பிங்கிறாங்க. எல்லோரும் உட்கார வைக்கிறாங்க. "நீருங்க உங்களுக்கு தண்ணி கொண்டுட்டு வரேன்னு" போகிறாங்க. இங்கே ரோகிணிக்கு பயங்கர ஷாக்காக இருக்குது. இவங்க எதுக்கு இங்கே தேடி வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ரோகிணி இந்த வீட்டில் பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா, ரோகிணியோட அந்த ஃபஸ்ட்டு மேரேஜ் வந்து தெரியுமா தெரியாதாங்கிறத தொடர்ந்து நம்ம நாளைக்கு பார்ப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.